கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களுடைய குணங்களையும் ஆசிரியப்பாராக. ஜேடிகே டிவி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் பயந்து கொள்வது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தியானிக்கும்படி எடுத்த வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின் பின்பாகம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய வார்த்தைக்கு முன்பாய் வருகிறோம். உடைய வார்த்தை கொண்டு உடைய ஜனத்தை நீர் சந்தித்தரலாம். கிறிஸ்து இயேசு மூலம் வேண்டுகிறேன் பிதாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தியிருந்த நாட்களில் யூத ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? அவர் சொல்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. அக்காலத்தில் இருந்த யூத மத தலைவர்கள், பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரிகள், வேதபாரகர்கள், அவர்கள் தங்களுக்கும் ஆயக்காரர் என்று சொல்லப்படுகிற அங்கே ரோமர்களுக்கு கீழே வரி வசூலிக்கக்கூடிய மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை அவர்கள் உண்டு பண்ணி வைத்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது இல்லை. நாங்கள் பிரமாணத்தின்படி மத சடங்குகளை சரியாக கை கொண்டு வருகிறபடியினால் நாங்கள் உயர்ந்தவர்கள், ஆகவே எங்களுடைய ஐக்கியத்திற்குள் நாங்கள் உங்களை சேர்க்க முடியாது என்று சொல்லி புறம்பே தள்ளியவர்களாக இருந்தார்கள். இரண்டாவதாக, சமாரியர்களை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. யூதர்களே கலப்பினம் உடையவர்கள் என்று சொல்லி இந்த யூதர்கள் சமாரியர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இவர்கள் தங்களிடத்தில் வருகிற எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கூட நாம் பார்க்க முடியும். ஒரு 9ஆவது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு பிறவிக்குடனுக்கு சுகத்தை அருளுகிறார், பார்வையை கொடுக்கிறார். அவர் எப்படி பார்வை இழந்தார் என்று பரிசேயர் கேட்கும்போது, எனக்கு ஒருவர் பார்வை கொடுத்தார் என்று சொல்கிறார், அது இயேசுதான் என்று அவருக்கு தெரியவில்லை. எப்படி அங்கே அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் நடக்கும் பொழுது கடைசியாக யோவான் 9:34 அவள் சொல்கிற ஒரு காரியம், அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஒரு அற்புதம் நடந்து இருக்கிறது, ஒரு அதிசயம் நடந்து இருக்கிறது. ஒரு பிறவிக்குறவுடைய கண் திறக்கப்பட்டு இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு நன்மை உண்டாயிருக்கிறது, தெய்வீக வல்லமை வெளிப்பட்டு இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள இவர்களுக்கு மனதில்லை. இவருடைய பாரம்பரியம், மத சடங்குகள் இவருடைய அக கண்களை, அல்லது சொல்ல வேண்டாமான ஆன்மீக கண்களை குருடாக்கி வைத்திருந்தது. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அதுக்கு பின்புள்ள சம்பவத்தை பார்த்தால் ஆண்டவர் இயேசு அவனை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு யாராக இருந்தாலும்
எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் தன்னிடத்தில் வருகிறவரை அவர் ஏற்றுக்கொள்கிறவர். பக்திமானா பக்தி இல்லாதவனா, கல்வி கற்றவனா கல்வி கற்காதவனா, பணக்காரனா ஏழையா, உயர்ந்த அந்தத்தில் இருக்கிறவனா அல்ல தாழ்ந்த நிலைமையில் இருக்கா என்று பார்க்கிறவர் அல்ல. அவர் மனிதனை மனிதனாக பார்க்கிறவர். மனித நேயம் நிறைந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. உன்னிடத்தில் அன்பு கூறுவாள் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று ஒரு அன்பாயிருங்க என்று போதித்த தெய்வம் மனித நேயம் நிறைந்த தெய்வம். அவை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது கூப்பிடும் போது அவனை ஏற்றுக்கொள்கிற அன்பின் தெய்வம் ஆண்டவர் இயேசு. லூக்கான சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க முடியும். அந்த மனிதன் இருந்த நிலைமை மரணத்துக்கு நேராக போய்கொண்டிருந்த நிலைமை. இன்னும் சில மணி நேரங்களிலே அவன் மரித்து விடுவான். தண்டனைக்கு உட்பட்ட மனிதன், தன் வாழ்க்கை முழுவதும் பாவத்திலே வாழ்ந்த மனிதன், அவன் கள்ளன் என்று நியாயாதிபதிகளால் தீர்மானிக்கப்பட்டு சிலுவை மரணத்துக்கு உட்பட்ட மனிதன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அவன் அறையப்பட்டிருந்தான். 3 சிலுவைகள், அதில் நடு சிலுவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. வலது பக்கமும் இடது பக்கமும் 2 மனிதர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். 2 பேரும் கள்ளர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். தண்டிக்கப்பட வேண்டாத ஒருவருக்கு வலது பக்கம் இடது பக்கமும் அவர்கள் அறையப்பட்டு மரணத்துக்கு நேராய் கடந்து போகின்ற வேளையிலே முதலாவது இந்த 2 பேருமே ஆண்டவர் இயேசுவை தூஷித்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:44 அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அப்படியே அந்தப்படி அவரை நிந்தித்தார்கள். ஆனால் நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. 3 மணி நேரம் சிலுவையில் தொங்கின சிலுவை நாதர், அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கும் மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இதை 2 கள்ளர்களும் பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார்கள். நேரம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது ஒரு கள்ளன் இவ்விதமாக சொல்லுகிறார். லூக்கான சுவிசேஷம் 23:39-43 வாசிக்கிறேன். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னை எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மரணத்துக்கு நேராய் போயிடாவர் ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை கூட ஏற்றுக்கொள்ளாமல், இதன் நடுவிலும் மன்னிக்கும்படி பேதுரா என்று பாராமல் இயேசுவை இகழ்ந்தான். அப்பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த இன்னொரு குற்றவாளி அவனை நோக்கி, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கும் பயப்படுகிறது, சாக போற நேரத்தில் கூட உனக்கு தெய்வ பயம் இல்லையா என்று சொல்லி, நாமும்
நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் செய்த குற்றத்திற்கு நாம் தண்டிக்கப்படுகிறோம். நான் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிற தன்னை உணர்ந்து கொண்டார். சிலுவையிலே அவன் ஒரு உணர்வடைகிற மனுஷனாக காணப்பட்டான். மரண நேரம் சம்பவிக்கிற அந்த நேரத்திலே அவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது, நான் தண்டிக்கப்படுகிறது. அநேகர் கேட்பார்கள், நான் என்ன அநியாயம் செஞ்சேன், என கடவுள் இப்படி தண்டிக்கிறார், நான் என்ன தப்பா பண்ணேன், காணிக்க கொடுக்கலையா, கோயிலுக்கு போகலையா, விரதம் எடுக்கலையா, புண்ணிய யாத்திரை போகவில்லையா, தேவன் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார், கஷ்டப்படுத்துகிறார், கண் இருக்கா காது இருக்கா என்றெல்லாம் கேட்கக்கூடியவள் உண்டு. நான் கேட்டிருப்போம். ஆனால் இவன் சொல்கிறான், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நான் நடப்பித்த அந்த செயலுக்கு தக்க தண்டனை அடைகிறோம். இவரோ புரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவோ, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவோ, கன்னி பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாதையின் வயிற்றில் உதித்த இயேசு கிறிஸ்துவோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். சிலுவையிலும் சம்பாஷணை நடக்கிறது, வேதனையின் நடுவிலே சம்பாஷணை நடக்கிறது, பரியாசத்தின் நடுவிலே சம்பாஷணை நடக்கிறது. சொல்லுகிறான், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படும், ஒரு வந்து செய்யவில்லை என்று சொல்லி அவன் அடுத்த காரியம்தான் மிக முக்கியம். இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்கிறான். தன் குற்றத்தை உணர்ந்தது மாத்திரம் அல்ல, இவர் நியாயமானபடி தண்டிக்கப்படக்கூடாதவர், இவர் அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறார். ஆகவே இவர் ஆண்டவர், தேவகுமாரன், தெய்வீகத்தின் சாயல், தேவனை வெளிப்படுத்த வந்தவர். ஆகவே இவரை ஆண்டவரே என்கிறார். ஆண்டவரே என்று கர்த்தரை எந்த இடத்திலிருந்து நீங்கள் கூப்பிடலாம். மரணம் நெருங்கி கொண்டிருந்தாலும், இன்னொரு சில மணி நேரங்களில் உங்கள் வாழ்க்கை முடியும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருந்தாலும், அந்த வேளையிலும் இயேசுவே என்று கூப்பிட்டார். உங்களை ரட்சிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கேட்க நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரும். ஏன் நான் 3 வருஷம் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது நீ அநியாயம் செய்து கொண்டிருந்தாயே, அக்கிரமம் செய்து கொண்டிருந்தாயே, நான் எத்தனை உபதேசங்கள் பண்ணினேன், மலைப்பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், அந்த நேரமெல்லாம் நீ என்னிடத்தில் வராமல் மரிக்கும் தருவாயில் என்னிடத்தில் வருகிறாயே என்று ஆண்டவர் சொல்லவில்லை. என்னிடத்தில் வர நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர் அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன். அதான் ஆண்டவர் இயேசு. அவ்வளவு பாவங்கள் செய்து தண்டிக்கப்பட்ட அந்த மனுஷனை, பாவமே இல்லாதவரும் பாவ மாம்சத்தின் சாயலானவரும் பாவிகளுக்காக சிலுவையில் தன்னை கிருபாதார பலியாய் கொடுத்தவரும், பாவத்தை வெறுக்கிறோம், பாவிகளை நேசிக்கிறோம் இரட்சக பெருமான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீ இன்றைக்கு என் கூட பரதேசில் இருப்பாய், நீ என் கூட இருப்பாய்ப்பா. நீ கடைசி நிமிஷம் நீ என்னை விசுவாசிக்கிறாய், நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன். நீ செய்த எல்லா பாவங்களும் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவிகளுக்கு பரலோகம் கிடையாது. எவர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உடையவளாய் இந்த உலகத்திலேயே பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயமுடையவர்களாய் மறுபிறப்பு அடைந்தவர்களுக்கு தான் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு
தேவனுக்கென்று வைராக்கியமாய், தேவபக்தியாய், பரிசுத்தமாய், நீதியாய், நியாயமாய் வாழ தன்னை ஒப்பு கொடுத்து கடந்து போகிறார்களோ, சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசலை திறவுக. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். எந்த நிமிஷத்திலும், எந்த வேளையிலும், யாராய் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது ஏற்றுக்கொள்ள அவர் இன்றைக்கும் வீட்டெழுந்த ரட்சகராய் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசுக்கு விசுவாசிங்கள், வாழ்க்கை ஒப்புக்கொடுங்க, வாழ்க்கை மாறும். வாழ்க்கை தெய்வீகத்துக்கு நேராக கடந்து போகும். மரணத்தின் மேல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த கள்ளன், இந்த கொலைபாதகன், இந்த குற்றவாளி ஒரு நம்பிக்கையோடு மறித்தான். என் மரணத்துக்கு பின்பு நான் தெய்வத்தோடு இருப்பேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் துதிக்கிறேன். ஜனத்தை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.